ரிக் அசோசியேஷனை பொறுத்தவரை தொடர்ந்து நான் தொடர்பில் இருப்பவன். மற்ற மாநிலங்களில் உள்ள பிரச்சனைகளுக்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மூலமாக அது எந்த தொகுதியில் வருகிறதோ அந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினருக்கு நாம் தொலைபேசியில் பேசி சொல்லும் பொழுது இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம செஞ்சுருக்கோம். லாரியெல்லாம் கூட ஜம்மு காஷ்மீரில் லாரி டிரைவர்லாம் மாட்டினப்போ கூட அங்குள்ள எம்பிக்கு சொல்லி தான் அந்த காரியத்தை சாதித்தோம். ஆனால் ஒரு எம்பி பேசும்போது திருப்பி டெல்லியில் பார்லிமெண்ட்டில் பார்க்கணும். அப்படி அந்த எம்பி பேசுகிறப்ப அந்த காரியங்கள் நம்ம அந்த பகுதியில் செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம பகுதியில் ஒரு பவர் பாயிண்ட் வேணும் அப்படின்னு சொல்லலாம். சுரேஷ் அவர்கள் சொன்ன மாதிரி எங்கேயும் வம்புக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ரிக் அசோசியேஷன் சார்பாக காவல் நிலையமாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் எம்எல்ஏ என்கிட்ட தாராளமாக எப்போ வேணாலும் என்னிடத்தில் சொல்லலாம். அதிகாரிகள் என்னை மதிப்பதற்கு காரணம் நான் நேர்மையாக இருப்பது. நம்ம நேர்மையாக இருக்கிறதே ஒரு பெரிய வலிமையாக நான் பார்க்குறேன். அதுவே ஒரு பெரிய சக்தி தான். அதை அந்த 5 வருஷத்தில் நான் பார்த்துட்டேன். திருச்செங்கோட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் உங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. என்னெல்லாம் 50 வருஷத்தில் நம்ம தேவைன்னு நினச்சோமோ அத்தனையும் பண்ணிட்டோம். நீங்கள் அரசு மருத்துவமனையாக இருக்கலாம். அரசு மருத்துவமனை யாரும் குறை சொல்ல முடியாது. நானே பார்த்து அதை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அரசு கல்லூரியாக இருக்கலாம், அல்லது ஐடிஐயாக இருக்கலாம், தினசரி சந்தை, வார சந்தை, கோயிலுக்கு தேர் 400 ஆண்டு கால பழைய தேரெல்லாம் இப்போ புதுசாக கட்டிட்டோம். பின்னாடி பக்கம் இருந்து ரோப்கார் வசதிக்கான அந்த ஏற்பாடு பண்ணிட்டோம். லோயர் ஸ்டேஷனு, அப்பர் ஸ்டேஷன்லாம் மார்க் பண்ணிட்டோம். 4 டவர் வருது. வந்துருச்சோன்னா கேபிள் கார் போட்டுருவோம். அந்த பக்கம் போனீங்கன்னா வையப்ப மலைக்கு சாலை, வையப்ப மலைக்கெல்லாம் யாரும் ரோடு போடுவோன்னு என்றைக்கும் நினச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அப்புறம் நம்ம ரிங் ரோடு தான் உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இன்னும் ஒரே ஒரு பாட்டில் எனக்கு உங்களுக்கு இருக்குது. நம்ம சேலம் கோயம்புத்தூர் ரோட்லேருந்து அந்த என்ஹெச்லேருந்து உள்ள ரிக்கு வரணும்னா நம்ம ஆர்எஸ் பாலத்தில் வர முடியாது. அப்போ போய் சுற்றி போய் வரோம். நான் 2 மாதம் பொறுங்க. ஆர்எஸ் பாலத்துலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மேம்பாலம் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. அது என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 4 காலத்துக்கு நிலம் எடுக்காமல் விட்டாங்க. நான் போய் என்னடா லேட் ஆகுதுன்னு பார்க்குறப்ப இந்த ரயில்வே பாலத்துக்கு மேலே இருக்க 4 காலத்துக்கு நிலம் எடுக்காமல் விட்டாங்க. அப்புறம் அதை ஃபாலோ பண்ணி எடுக்க வச்சு இப்போ வேலை முடியும் தருவாயில் இருக்குது. அதை போட்டாங்கன்னு சொன்னால் இந்த ஆர்எஸ் பாலத்துக்கு வேலையே கிடையாது. நம்ம நேராக திருச்செங்கோடு வந்துடலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். ஸோ அந்த வேலையும் இப்போ முடிஞ்சிடும். அதனால் இப்படி பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு திருச்செங்கோடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ என்னெல்லாம் பண்ணமோ எல்லாத்தையும் பண்ணிட்டேன். இன்னும் பண்ண போகிறது என்ன, இந்த திருச்செங்கோடு நகராட்சியை மாநகராட்சியாக மாற்றணும். இதெல்லாம் ஒரு லாங் டேர்ம் பிளான். திருச்செங்கோடை மாவட்டமாக்கணும். பற்றமேட்டுக்குள்ளே இத்தனை வருஷமாக ரோடுக்கான வாய்ப்பே இல்லாமல் இருந்தது. இப்போ கொஞ்சம் ரோடுகளுக்கு பூஜை போட்டோம். நம்ம நினச்ச அந்த டாய்லெட்டு ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல ஒரு 14 டாய்லெட் வர்ற மாதிரி பிளான் பண்ணுறோம். எல்லாருமே பயன்படுத்திக்கிற மாதிரி, வேலை பார்க்குறவங்க எல்லாம் பற்றமேட்டில் வேலை பார்க்குறவங்க எல்லோரும் பயன்படுத்திக்கிற மாதிரி இன்றைக்கி பண்ணிடுவோம். எல்லா ஊராட்சியிலையும் எல்லா வார்டுலேயும் அந்த இருக்கிற போடாத சாக்கடை, போடாத ரோடு அதையெல்லாம் 5 வருஷத்தில் முடிச்சிடணும். என்னுடைய கனவு என்னென்னா அடுத்த 5 வருஷம் கடைசியில் இந்த தொகுதிக்கு வேணும்னு யாருமே எதுவுமே கேட்கக்கூடாது. எந்த ஊர்லேயும் கேட்கக்கூடாது. அப்படி ஒரு நிலை கொண்டு வந்துடணும். அதே சமயத்தில் உங்களுக்கு நான் நேர்மையாக இருந்தேன், நாணயமாக இருந்தேன், லஞ்சம்ங்கிறது ஒரு விஷயம் இல்லாமல் இருந்தேங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள்லாம் விவரமானவங்க, விவரம் தெரிஞ்சவங்க, தயவு செஞ்சு எடுத்து சொல்லுங்கள். நம்ம தொழிலுங்கிறது என்ன கேட்டாலும், ஏன்னா இது நான் தொழிலுக்கு பண்ணுறதுக்கு யோசிக்கிறதே இல்லை. நானும் தொழில் பண்ணுறேன். அதை இனி வர்ற காலத்தில் பற்றமேட்டில் எல்லா ரோடையும் போட்டுடணும், ட்ரைனேஜ் போட்டுடணும். பற்றமேடு வித்தியாசமாக இருக்கும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும். நம்ம தொகுதிக்காக சட்டமன்றத்தில் பேசணும். முதலமைச்சர்லேருந்து அமைச்சர்கள் வரைக்கும் போராடணும் நம்ம விஷயத்துக்காக. திருச்செங்கோட்டிலேருந்து கோயம்புத்தூருக்கு பஸ் விட்டோம், திருச்செங்கோட்டிலேருந்து பழனிக்கு பஸ் விட்டோம். அதனால் தயவு செய்து நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து மீண்டும் ஒரு முறை வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அன்போடு உங்களை இந்த நேரத்தில் கேட்டு, இந்த வாய்ப்பை கொடுத்த அத்தனை பேருக்கும், நம்முடைய தலைவர் உள்பட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.